நம்ம பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட இருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊசிமலை காட்சிமுனை, அதாவது நீடில் ராக் வியூ பாயிண்ட். அது காலையிலேயே நம்ம பார்த்தோம், பட் அங்கே போகல. அடுத்து ஃபிலிம் ஷூட்டிங் ஹில் ஒன்று இருக்குது, கல்லட்டி ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்லட்டி ஃபால்ஸ்க்கு தான் இங்கே வந்து அலோவ் பண்ணல குளிக்கிறதுக்கு இந்த பைக்கரா ஃபால்ஸில். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம கல்லட்டி ஃபால்ஸில் அலோவ் பண்ணாங்கன்னா அங்கே போய் என்ஜாய் பண்ண வேண்டியதான். சாப்பிட்டுட்டோம், ஃபிஷ் இதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வே டு பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் போட்டிருக்காங்க. மார்னிங் 8:30 to 5:30 வரலும் தான் வந்து அலோடுன்னு சொல்லியிருக்கோம். இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணுமா? அங்கெல்லாம் நடந்து போகிறாங்க. எங்கேங்கண்ணா இருக்குது அருவி? 300 மீட்டர்னா எவ்வளோ தூரம்டா? 3 கிரிக்கெட் கிரவுண்ட் அளவுக்கு. வீவர்ஸ் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். சவுண்டு கேட்டுச்சு, திடீர்னு மேலே வந்து டக்குன்னு சவுண்டு ஏன்னா கீழே சவுண்டு கேட்டுச்சு, சவுண்டு கேட்கல. சவுண்டு முதல் கேட்டுச்சு, இப்போ கேட்கலையே. எங்கேண்ணா போகணும்? இன்னும் போக மாட்டேனாங்க, இங்கே ஊற்றுது நினச்சேன். வீவர்ஸ் நம்ம வந்து பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ள வந்துட்டோம். இங்கே ஸோ என்ட்ரன்ஸ்ல வந்து குரங்கு இருக்கு. குரங்கு மொதல் பில்ல போடணும், அப்புறம் தான் போக முடியும். கை காசு தான் கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம தலைக்கு 30 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். என்னங்கண்ணா? நம்ம வந்து குளிக்க முடியாது இங்கே வந்து பைக்கரா வாட்டர் ஃபால்ஸில் வந்து குளிக்க முடியாத, அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னு தெரியல. ட்ரெஸ் ஜஸ்ட்டு நம்ம போய் இதை வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடிக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பைக்கரா ஃபால்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு நல்லதுலேயே ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே கெட்டதில் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க. இங்கே நல்லதில் ஒரு கெட்ட விஷயம் என்னென்னா, ஃபால்ஸ்க்கு டிக்கெட் வாங்கி விட்றாங்க, பட் குளிக்க அலோடு இல்லைங்கிறாங்க. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்மளாம் தண்ணி பார்த்தாலே வந்துட்டு குளிக்க ஆரம்பிச்சிருவோம், ஆனால் இங்கே வந்து அலோவ் பண்ணல. ஸோ அதுதான் வந்து ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. ஜஸ்ட் நம்ம போய் பார்த்துட்டு மட்டும்தான் வரணும். ஸோ இந்த நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணிக்க முடியும், அவ்வளோதான். ஃபைனலி ஸோ இங்கே வந்து நான் இங்கெல்லாம் உட்காந்து ரசிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அங்கே வேணால் ஃபோட்டோ போட்டு நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு குளிக்க அலோடு இல்லைன்ட்டாங்க. பட் ஆனால் அந்த நேச்சருடைய அழகை பார்த்தோம்னா வந்துட்டு ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ரம்மியம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரம்மியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது இந்த நேச்சர். அப்படியே வாட்டர் அப்படியே பயங்கர ப்யூராக அப்படியே அதனுடைய ஃப்ளோவில் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மெய் மறந்து போகிற மாதிரி. வா, அருவியோட சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது. வியூவர்ஸ் பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துக்கோங்க, பட் ஆனால் குளிக்கிறதுக்கு அலோடு இல்லை. ஸோ அந்த நேச்சர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஸோ சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. வந்தோன்னா நம்ம வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும். ஜஸ்ட்டு நம்ம அதில் குளிக்க முடியலனாலும் அந்த போகிற அந்த சத்தம், அந்த அழகு, இதெல்லாமே நம்ம ரசிக்கும்போது ஸோ பயங்கர சூப்பராகவே இருக்கும். ஸோ நான் என்றைக்குமே வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு குளிக்காமல் வந்ததில்லை. பட் இங்கே வந்து இவங்க குளிக்க அலோவ் பண்ணலாம். அலோவ் பண்ணலாம், ஏன் வந்து அலோவ் பண்ணாமல் இருக்காங்கன்னுன்றது எனக்கு தெரியல. பட்டு வேண்டுகோள், யாராவது கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏதாவது ஒரு கேட்வே மாரி போட்டு இதை வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, வாட்டரை பார்த்தா நிறைய பேர் குளிக்க வந்து அலோவ் பண்ணுவாங்க, சாரி ஆசைப்படுவாங்க குளிக்கிறதுக்கு. இது வந்து இடம் இல்லாதனால ரொம்ப இதாக இருக்குது.
இங்கே பாருங்கள், அப்படியே அந்த தண்ணி வந்து ஆர்ப்பரிச்சிட்டு ஓடுது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, பயங்கர சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம கேசவனும் கார்த்தியனும் கீழே போயிட்டாங்க. நான் வந்து அழகாக ரசிச்சுட்டு மெல்ல மெல்ல போயிட்டுருக்கேன். ஸோ கீழே போய் நான் வந்து நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நிறையா மக்கள் வந்து வந்திருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, குளிக்க அலோவ் பண்ணல. அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. காசு கூட பிரச்சனை இல்லை, 100 ரூபா வாங்கினா கூட எனக்குலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் குளிக்க அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க இயல்பாக ஜாலியாக அவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாவ், இந்த இயற்கை காட்சியை பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு தண்ணி போகுது. வியூவர்ஸ், அவ்வளோதான், நம்ம பைக்கில் வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸும் முன்னாடி போயிட்டாங்க, கேசவனும் கார்த்தியனும். வியூவர்ஸ், ஃபைனலாக நம்ம பைக்கில் வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம கிளம்ப போகிறோம். என்ன ஒருத்தர் குளிக்க விட மாட்டேன்ட்டாங்க, அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. அடுத்தது வந்து கல்லட்டி ஃபால்ஸ் வந்து போய் பார்க்க போகலாம். வர சொல்லு, இங்கே வர சொல்லு, இங்கே வர சொல்கிறேன். என்ன